அதே எம்ஆர்ஐல இருக்கிற அதே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஒருத்தருக்கு வலி இருக்கு, ஒருத்தருக்கு வலியே இல்ல. இது ஒரு 4 ஃபேக்டரை டிவைட் பண்ணலாம். இது ஏன் வந்து சில பேருக்கு வலிக்குது? இதே கண்டிஷன் இதே மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருக்கு, ஆனா சில பேர் வலிக்காது. சில பேர் புரோஸ்டேட்டோட மகளில வந்து யூரின் வந்து விட்டு லீக் அடிக்கடி போகும், சென்சரி ஸ்டிமுலேஷன் இருக்கும். சில பேருக்கு யூரின் போற தொந்தரவே இருக்காது, அது அதே சைஸ்ல இருக்கும். சில பேருக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும், முடி கொட்டும். சில பேருக்கு அதே அயன் ரிப்போர்ட் எடுத்துறோம், முடி கொட்டுதான் கேட்டா எனக்கு முடியே கொட்டல, நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 4 ஃபேக்டரை டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த என்டார்ஃபின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, செரோட்டோனினும் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவோம். இது ஒருத்தவங்களுக்கு ஜீனட்டிக்கா, அதாவது பரம்பரையா அவங்களோட ஜீன்ல எப்படி பாடியில இருக்குன்றத பொறுத்து இந்த பெயின் சிக்னல்ஸ் மாறும். ஃபீமேலுக்கு வந்து பெயின் லாங் லாஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க கம்பேர் டு மேல். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். இது வந்து கோப்பிங் மெக்கானிசம், பெயின் கேட்டஸ்ட்ரோஃபைசிங் சொல்லிட்டு இதை டிவைட் பண்ணலாம். இன் ஷார்ட்டா புரியுற மாதிரி சைக்காலஜிக்கல் என்னன்னா, 2 குட்டி பசங்க வீட்டில் இருந்தாலே போதும், லைட்டா தொட்டா எனக்கு வலிக்குது, எனக்கு பயங்கரமா வீங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதே அடிப்பட்ட அவங்களே இடிச்சுக்கிட்டாலும், அவங்களே எங்கேயாவது செவுத்துல இடிச்சிட்டா கூட எனக்கு அப்படி உனக்கு நடந்ததாவே தெரியாது, இஷ்டத்துக்கு விளையாடுவாங்க, விஷயமே தெரியாது. ஸோ இதுதான் வந்து சைக்காலஜிக்கல். அப்படின்னு என்னன்னா, அவங்க எந்த அளவுக்கு அதை பர்சீவ் பண்ணுறாங்க, டிப்ரெஷனில் இருக்காங்களா, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களான்றதை பொறுத்து மாறும். ரொம்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலாம் இருக்கவங்களுக்கு சும்மா இது வலி வந்தாலே அது பயங்கரமாக வலிக்கும். இதே மைண்டு நல்லா ஜாலியாக இருக்கிறவங்க, ஒரு என்டார்ஃபின் செக்ரேட் ஆன ஒரு ஆள்கிட்ட போயிட்டு பெயின்னு வேணால் அதே சிம்டம்ஸ் பெயின் இருக்கும், ஆனால் பெயினே இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதாவது சோஷியல் சப்போர்ட் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு 10 பேர் அண்ணன் தம்பிங்களாம் இருக்காங்க, எல்லாரும் சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பெயினோட டாலரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இதே வந்து தனியாக இருக்காங்க, இண்டிவிஜுவலாக இருக்காங்க, பயத்தோடு இருக்காங்க, ஆன்சைட்டியில் இருக்காங்கன்னு சொன்னால் என்விரான்மெண்டல் அதே ஃபேக்டரில் அவங்க சின்ன ஒரு வலி வந்தாலும் முட்டி வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்துருப்போம். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு பண்ணணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு பெயின் டாலரன்ஸ் நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயட் நல்லா எடுப்பாங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்லாம் எடுப்பாங்க, இஞ்சி பூண்டு இதெல்லாம் தேன் இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயின் டாலரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ வலி தெரியாது. எக்ஸசைஸ் நல்லா தூங்குறாங்களே அவங்களுக்கும் பெயின் டாலரன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இதை பொறுத்து ஒருத்தருக்கும் பெயின் மாறும். ஏன் சில இதுக்கப்புறம் கேட்காதீங்க, எக்ஸ்ரே நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு 76 வயசு ஒரு பாட்டி வந்திருந்தாங்க, பேர் சொல்கிறேன்னா தெரியல, கட் பண்ணிவிடுங்க. அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 76 வயசு, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக அந்த எம்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது எக்ஸ்ரேயில் கம்ப்ளீட்டாக தேஞ்சிருச்சு முட்டி. பட் முட்டியில் வலி இல்லை, இடுப்பில் தான் வலின்னு சொல்லி வந்திருந்தாங்க. எக்ஸ்ரே ரேண்டமாக எடுத்திருக்காங்க, முட்டி கால் கொஞ்சம் வளைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது கிரேடு 3+ ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ் 4 ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ். பட் முட்டி அந்தளவுக்கு பெயின் இல்லை, பட் நடக்கிறாங்க கொஞ்சம் சாஞ்சி ஒரு கெயிட் வேட்லிங் கெயிட் நடக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கும் பெயினோட டாலரன்ஸ் கெப்பாசிட்டி மாறும் இந்த ரீசன்னால. தேங்க்யூ.